இந்த அழகான நெக்லைனோட டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ். இந்த நெக்லைன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அதில் 2 லைன் சரி போட போகிறேன். இப்போ நெக்லைன் வீடியோலாம் நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன பேட்ச் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை தான் நீங்கள் ஒரு யூ நெக்கோ வி நெக்கோ நீங்கள் வைக்கிறீங்கன்னா நெக் ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் போடணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு வேளை ஹேண்டில் பார்டரில் அந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிம்பிள் நெக்லைன் எல்லாமே உங்களுக்கு இப்போ தான் பேசிக் கற்றுக்குறீங்க, ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நெக்லைன்ஸ் போட்டு உங்களோட 2-3 ப்ளவுஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கிளியராக நிறையா நுணுக்கங்களை கற்றுக்கலாம். ஸோ நான் பண்ணுறதை கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கனாலே இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணுமான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சரி 2 லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் வைக்கிறோம். இந்த சிம்பிள் நெக்லைன் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி 2 லைன் சரி போட்டுட்டு பீட் லைன், அதுக்கடுத்து சென்டரில் ஸ்டோன் செயினோ இல்லை பெரிய சைஸ் பீடோ, அடுத்து ஒரு சுகர் பீட் லைன். இது இந்த சிம்பிள் நெக்லைன் எப்போவுமே பார்டரில் நான் போடுவேன். அப்போ தான் ப்ளவுஸ் ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும். என்னோட நிறையா டிசைன்ஸில் இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் பார்டரில் இருக்கும். அப்படி இல்லாட்டி லோடிங் பண்ணுவேன், த்ரெட் லோடிங்கோ இல்லை பீட் லோடிங்கோ எம்போஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ நம்ம எப்பவும் போல் அந்த சிம்பிள் நெக்லைன் ஒர்க்கை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் லைன் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 4mm சைஸ் பீட் ஒரு லைன் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சுகர் பீட் லைன் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக்லைன் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன் நம்ம ஃபுல்லாகவே ரைஸ் பீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் போடுற அந்த பெரிய சைஸ் பீடுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்க மாதிரி இருக்க ரைஸ் பீடு எடுத்துக்கோங்க. இது கிராஸாக ஃபஸ்ட்டு ஒரு 3 பீடு வைக்கிறேன். இதுதான் நீங்கள் போடுற லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 3 பீடு வச்சு ஒரு நாட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த 3 பீடில் ஃபஸ்ட்டு பீட்லேருந்து ரைட் சைடு கிராஸாக இப்போ எப்படி இருக்கும்னா நெக்லைன் பார்க்கும்போது ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். கிராஸாக ஒரு ரைஸ் பீடு, திரும்ப அதுக்கு கீழே 3 வைக்கிறனால அந்த 2வதுல இருக்க கேப்பில் 2 பீடு வைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பீடில் கிராஸ் வச்சுருக்கோம்ல, அதோட எண்டில் இருந்து சென்டரில் இருக்க அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ரைஸ் பீடு, திரும்ப ஒரு ரைஸ் பீடு, நெக்ஸ்ட்டு ஒரு ரைஸ் பீடு. இப்போ அந்த 3 பீடு நெக்ஸ்ட்டு லைன் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருக்கும்ல, அங்கே இருந்து ஒரு ரைஸ் பீடு கிராஸாக செகண்ட் லைனோட அந்த லாஸ்ட்டு அந்த பீடுக்கு முன்னாடி திரும்ப ஒரு பீடு, நெக்ஸ்ட்டு இன்னொரு ரைஸ் பீடு. ஸோ அந்த டாப்லேருந்து வர க்ராஸும் வந்துடும், ரைட் சைட்லேருந்து வர க்ராஸும் போயிடும். இப்போது இதவே நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த ரைஸ் பீடு வைக்கிறத அந்த ஒவ்வொரு ரைஸ் பீடுமே இன்னொரு ரைஸ் பீட் ரெண்டு வச்சுருக்க கேப்பில் போய் கரெக்டாக நிற்கிற மாதிரி செட் பண்ணி வைக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே கொஞ்சம் கிளியராக புரியும். நீங்கள் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி ரைஸ் பீடு அரேஞ்ச் ஆகிருக்கும். குட்டி குட்டியாக 4 பெட்டல் ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்துடும். ஸோ ரொம்ப அழகாக தெரியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒர்க் நிறைய ப்ளவுஸஸில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ நல்லா கிளியராகவே பாருங்கள். இது எப்படி இருக்கணும்னா சென்டர்லேருந்து 4 சைடு 4 லீஃப் இந்த ரைஸ் பீடில் வச்ச மாதிரி இருக்கும். இதோட லென்த் நீங்கள் இன்னும் கூடவே ஒரு ரைஸ் பீடு வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு ரைஸ் பீடு வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைஸ் பீடில் உங்களுக்கு முன்ன பின்ன ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராலாம் வராது. இப்போ சுகர் பீடு ஒரு சுகர் பீடோட சைஸ்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் ரைஸ் பீடில் உங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக வராது. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல முடிக்கிற இடம் வரைக்குமே ஒரே சைஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டு பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரைஸ் பீட் வச்சு பண்ணுறனால உங்களுக்கு பெருசாக த்ரெட் ஒர்க்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக இந்த டிசைனை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.